மொத்தம் 74 கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். மொத்தம் 11 எக்ஸாம் நடந்திருக்கு 2024ல். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம். முதல் கேள்வி, கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் எது? பற்று அட்டை, பணத்தாள், காசோலை, கடன் அட்டை. கிரெடிட் கார்டுனா என்ன அர்த்தம்? கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. அப்போ ஆப்ஷன் ஏ பற்று அட்டை எதுக்கான ஆன்சர்? அது டெபிட் கார்டுக்கான ஆன்சர். பணத்தாள்னா என்ன? கேஷை தான் பணத்தாள்னு சொல்லுவோம். காசோலை செக்கு தான் காசோலைன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்த கேள்வி, பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா, திரைப்படம், மின்னஞ்சல், தொலைக்காட்சி, வானொலி. சினிமானா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் ஏ திரைப்படம் தான் கரெக்டு. மின்னஞ்சல்னா என்ன வரும்? இமெயில் வரும். தொலைக்காட்சி டெலிவிஷன், கரெக்டுங்களா? அடுத்து வானொலி அப்படின்னா ரேடியோன்னு வரணும். அப்போ சினிமானா என்ன? திரைப்படம். ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து மூணாவது கேள்வி, கலை சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி, பண்பாட்டு நிறுவனம், பண்பாட்டு மையம், பண்பாட்டு குழுமம், பண்பாட்டு கழகம். முதல் வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. கல்ச்சுரல்னா பண்பாட்டு முடிஞ்சு போச்சு. அகாடமி அதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அகாடமினா என்ன? கழகம், பண்பாட்டு கழகம். அதை வச்சு அடிக்கணும். அடுத்த கொஸ்டின், பிறமொழி பின்வரும் கலை சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர். டிக்கெட்னா என்ன? பயணச்சீட்டு. இன்ஸ்பெக்டர்னா என்ன? ஆய்வாளர், அப்படி இல்லைன்னா ஆய்வர்னு சொல்லணும். அப்போ இதுக்கு எது ஆப்ஷனாக இருக்கணும்? கரெக்டான ஆன்சராக இருக்கணும். ஆப்ஷன் சி பாருங்கள், பயணச்சீட்டு ஆய்வர். ஆப்ஷன் சி கரெக்டு. பயணச்சீட்டு அலுவலர் அப்படின்னா ஆஃபீஸரை தான் அலுவலர்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி வரக்கூடாது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து, அலுவல் சார்ந்த சொற்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இயற்கை ஓவியம், மானிட தத்துவம், செயற்கை நுண்ணறிவு, மீத்திறன் நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சரியான இணையை தேர்வு செய்க. அப்போ எது கரெக்டு? 3 தப்பு 1 ஆன்சர். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? டு லுக் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? எட்டி பார்த்து. ஆப்ஷன் பி லியூட் மியூசிக், லூட் மியூசிக்னு சொல்லணும், நெட்டுரு. அடுத்து ஆப்ஷன் சி சேம்பர். சேம்பர் அப்படின்னா நீதி நூல். இது தப்பு. ஏன்னா சேம்பர்னா அதை ஒரு ரூம், ஒரு அறையை தான் சேம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி வரக்கூடாது. அடுத்து ஆர்ஓடிஇ, ரோட்னா பேத்தியா. அப்போ இதில் எது கரெக்டு? டு லுக்கப் மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ டு லுக்கப், எட்டி பார்த்து, அது கரெக்டு. மற்ற 3 ஆப்ஷனும் தப்பு. அடுத்து, அலுவல் சார்ந்த சொற்கள். காணொளி கூட்டம். ஆப்ஷன் ஏ எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஆப்ஷன் பி மிசைல், ஆப்ஷன் சி வீடியோ கான்ஃபரன்ஸ், ஆப்ஷன் டி நாட்டிக்கல் மைல். சரியான பதில் ஆப்ஷன் சி வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் மட்டும்தான் காணொளி கூட்டம்னு வரணும். அடுத்த கேள்வி, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட். ஆப்ஷன் ஏ ஈரப்பதம், ஆப்ஷன் பி தட்ப வெப்பநிலை, ஆப்ஷன் சி வானிலை, ஆப்ஷன் டி சுழற்சி. கிளைமேட்னா என்ன? கிளைமேட்னா தட்ப வெப்பநிலைங்கிறது சரியான பதில். அடுத்து, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர். ஆப்ஷன் ஏ முற்போக்காளர், ஆப்ஷன் பி பேச்சாளர், ஆப்ஷன் சி தன்னார்வலர். இதுதான் கரெக்டு. வாலண்டியர். யாரெல்லாம் வாலண்டியராக இருக்கீங்க? யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குது அவங்கள வேலை செய்கிறதுக்கு. அப்போ தன்னார்வலர் தான் கரெக்டு. ஆப்ஷன் டி வழக்கறிஞர், அதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி வாலண்டியர்னா தன்னார்வலர். அடுத்த கேள்வி, டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்ன? முதல் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? கிரெடிட் கார்டுன்னு பார்த்தோம். கிரெடிட் கார்டுனா என்ன? கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. இருக்கிற காசை செலவு செய்யணும்னா டெபிட் கார்டு, இல்லாத காசை செலவு செய்யணும்னா அது கடன் அட்டை. அப்போ டெபிட் கார்டுனா என்ன வரணும்? பற்று அட்டை. ஆப்ஷன் ஏ காசோலைக்கு இணையான ஆங்கில சொல் என்ன? செக்கு. சரிங்களா? அடுத்து, வரை ஓலைனா என்ன? டிமாண்ட் டிராஃப்ட். அதான் வரை ஓலைன்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. முழக்கம், பேலட். பேச்சாற்றல், எலக்யூஷன். இது கரெக்ட். எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல். ஒற்றுமை, கரேஜ். துணிவு, யூனிட்டி. அப்போ ஒற்றுமைனா யூனிட்டி வரணும், கரேஜ்னா துணிவுன்னு வரணும். ஆப்ஷன் தான் பேச்சாற்றல். ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பொருந்தினது அதான். எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல், அதாவது தமிழ் பேச்சு போட்டி, ஆங்கில பேச்சு போட்டின்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ் எலக்யூஷன், இங்கிலீஷ் எலக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி மட்டும் கரெக்டாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் சியும் டியும் வேர்டு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. பேங்க் அப்படின்னா வங்கி, செக் அப்படின்னா கடன் அட்டை, டிஜிட்டல் அப்படின்னா பணத்தாள், கரன்சி நோட் அப்படின்னா குறிப்பேடு.
இப்போது செக்குனா கடன் அட்டையா? கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன் பி செக்குனா காசோலைன்னு வரணும். சரிங்களா? அடுத்து கரன்சி நோட்னா என்ன? கரன்சி நோட்னா அது வந்து பணத்தாள்னு வரணும். டிஜிட்டல் அப்படின்னா பணத்தால் வரக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ கரெக்டாக புரிஞ்சிருக்கு. பேங்க்னா வங்கி. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின் கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஏல படிச்சிருப்போம்னா குப்த பேரரசுலேயே படிச்சிருப்போம். சரிங்களா? அது அப்போ இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. ஆப்ஷன் ஏ கரெக்டு. சரிங்களா? ஆப்ஷன் பி நடுகள் வராது. ஆப்ஷன் சி அகழாய்வுனா எக்ஸ்கவேஷன். அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது கல்வெட்டியல். ஆப்ஷன் டி வந்து கல்வெட்டியல். சரிங்களா? அது எப்பிகிராஃபி வரும்னு நினைக்கிறேன். அப்போ இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்புங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து சைடு எஃபெக்ட். இது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஏதாவது மருந்து சாப்பிட்டோன்னா சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்போம். அப்படின்னா என்ன கேட்போம்? பக்க விளைவுகள் எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்போம். அப்போ சைடு எஃபெக்ட்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரணும், பக்க விளைவு. அடுத்த கொஸ்டின் பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிக. மீடியா மொழியியல், ஊடகம், ஒளியியல், இதழியல். மீடியானா என்ன? மீடியானா ஊடகம்னு அர்த்தம். அது வந்து நாளிதழ் பேப்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது வந்து நியூஸ் சேனலாக இருக்கலாம், டெலிவிஷன் நியூஸ் சேனலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மொத்தமாக ஊடகம்னு சொல்லிடுவாங்க மீடியா பீப்புள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல். மாஸ்க். இது கொரோனா சமயத்தில் நம்ம எல்லாருமே போட்டு அடைஞ்சோம். என்ன போட்டு அடைஞ்சோம்? முகக்கவசம் போட்டுட்டு அடைஞ்சோம். அப்போது மாஸ்க்னா தலைக்கவசம் கிடையாது, முக மூடி கிடையாது, மூக்கு கவசம் கிடையாது, முகக்கவசம். ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்த கேள்வி ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிக. தேடுபொறி. தேடுபொறினா தப்பு, அது வந்து சர்ச் இன்ஜின் வரணும். புலனம். புலனம்னா வாட்ஸ்அப்னு வரணும். செயலினா தான் ஆப், அது கரெக்டு. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. அடுத்த கேள்வி டச் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிக. குரல் தேடல். குரல் தேடல்னா என்ன வரணும்? வாய்ஸ் சர்ச்னு வரணும். வாய்ஸ் சர்ச். அடுத்து தொடுதிரை. இது டச் ஸ்க்ரீனுக்கான சரியான ஆன்சர். தேடுபொறினா என்ன? தேடுபொறினா சர்ச் இன்ஜின். புலனம்னா என்ன? வாட்ஸ்அப். அப்போது ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்து வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். வாட்ஸ்அப்னா என்ன? இப்போ தான் பார்த்தோம். புலனம். தேடுபொறினா சர்ச் இன்ஜின். செயலினா ஆப். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். வாட்ஸ்அப்னா புலனம். அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர் மேலாளர், அலுவலர், பட்டய கணக்கர், முதல்வர். மேலாளர்னா என்ன வரணும்? மேனேஜர்னு வரணும். அலுவலர்னா ஆஃபீஸர்னு வரணும். முதல்வர்னா பிரின்சிபல்னு வரணும். ஆடிட்டர்னா அப்போ என்னவாக இருக்கணும்? பட்டய கணக்கர். ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வன பாதுகாவலர் வைல்டு அனிமல்ஸ், வன விலங்குகள் ஜங்கிள், காடு ஐலண்டு, வனவியல் ஃபாரஸ்ட்ரி. ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டாக பொருத்தி இருக்குது. ஆப்ஷன் மற்ற 3 ஆப்ஷனும் தப்பு. காடுனா ஃபாரஸ்ட் இல்லைனா ஜங்கிள்னு வரணும். சரிங்களா? வன விலங்குகள்னா வைல்டு அனிமல்ஸ்னு வரணும். அப்போ அப்படியே ஆப்ஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஐலண்ட்னா என்ன? ஐலண்டுனா தீவுன்னு வரணும். சரிங்களா? அடுத்த கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக். செக்குனா என்ன? காசோலை. அப்போ டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. பணத்தாள்னா கேஷ். கடன் அட்டை. கடன் அட்டை வேற, பற்று அட்டை வேற. பற்று அட்டைனா டெபிட் கார்டு. சரிங்களா? புரியுது அவங்களுக்கு? பற்று அட்டை இருக்கிற பணத்தை செலவு செய்கிறது. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, இல்லாத பணத்தை செலவு செய்கிறது. அப்போ அங்கே கொடுத்துருக்கிறது செக். செக்குனா காசோலை. அடுத்த கொஸ்டின் இன்ஃபார்மெண்ட் நிகரான தமிழ் சொல்லை அறிக. செய்தி, தகவல், செய்தி அலுவலர், தகவலாளர். சரியான பதில் தகவல் தெரிவிப்பவர், அதான் தகவலாளர், இன்ஃபார்மெண்ட். சரிங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. சரியான இணை எது? டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன? வரைவோலைன்னு வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பணத்தாள்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வர்த்தகம், இணையதள வணிகம். அடுத்து இ காமர்ஸ் காசோலை, இது தப்பு. காசோலைனா என்ன வரணும்? காசோலைனா செக்குன்னு வரணும். கரன்சி நோட். கரன்சி நோட்னா என்ன? பணத்தாள்னு வரணும். அப்போது ஆப்ஷன் ஏ தப்பு, சி தப்பு, டி தப்பு. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். ஆப்ஷன் பி மட்டும் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள். சம்மன். சம்மன் சம்மன்னா கோர்ட்டில் வந்து ஜட்ஜி சொல்லுவாங்க, இவங்க 2 பேருக்கு சம்மன் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள வர சொல்லி சொல்கிறது. அப்போ அதுக்கு பேர் அழைப்பு ஆணை. ஜட்ஜு வந்து ரெக்வஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஆர்டர் தான் போடுவாங்க. அப்போ அதை வச்சு அடிச்சிடலாம் ஆணை. அழைப்பு வழங்கும் ஆணை, அதான் சம்மன். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஆப்ஷன் பி விசாரணை வரக்கூடாது. ஆப்ஷன் சி ஆணை வரக்கூடாது. ஆப்ஷன் டி உறுதி வரக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கிளீனர் கலைச்சொல் அறிக. துப்புரவாளர், வங்கி அலுவலர், அஞ்சல் அலுவலர், கணக்கர்.
கிளீனர்னால் என்ன? துப்புரவு பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வங்கி அலுவலர்னா பேங்க் ஆஃபீஸரா? அடுத்து அஞ்சல் அலுவலர்னா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா? கணக்கர்னா என்ன? கேஷியர்னு சொல்லிக்கலாம். இல்லைனா பட்டய கணக்கர் அப்படின்னா இப்போ தான் முன்னாடி உள்ள கொஸ்டினை பார்த்தோம், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம், அதான் கரெக்டு. சரிங்களா? கலப்படம் வரக்கூடாது, பண்டம் கூட்ஸ் வரக்கூடாது, கடற்பயணம் வரக்கூடாது. பாரம்பரியங்கிறது தான் சரியான ஆன்சர். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அடுத்த கொஸ்டின் அக்ரானமி. வேளாண்மை, உளவியல், நீர்ப்பாசனம், நாட்டுப்புறவியல். அக்ரானமி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கா? அதாவது உழவன் உழத்தி, அதாவது உழுதோல்ல, வயலை உழுதல், அக்ரானமி அதை வச்சு அடிக்கலாம். இது உளவியல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஃபேக்ஸ். தொலைநோக்கு எந்திரம், தொலைநகல் கருவி, தொலைநகல் இயந்திரம், தொலைநோக்கு கருவி. ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம். ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி உள்ளவங்க நமக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பணும்னா, ஒரு தகவல் அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மெஷின் மூலமாக அனுப்புவாங்க. நம்ம அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தொலைநகல் எந்திரம். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல். வனைவு, புனைவு, புதுமை, வளைவு. சரியான பதில் புனைவு. ஃபிக்ஷன், ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படிம்பாங்க. அவங்களா யோசித்து ஒரு கற்பனை பாத்திரத்தை ஒரு கற்பனையாக எழுதுறது புனைவு, அதுதான் புனைவுன்னு சொல்லுவாங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம், ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம். சரியான பதில் ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம். ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. இரிகேஷன் நிலப்பகுதி தப்பு. கன்சுலேட் துணை தூதரகம், டெரிட்டரி வணிகக்குழு, கில்டு பாசனம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகமா. அடுத்த கொஸ்டின் யதார்த்தம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இயல்பு, பழக்கம், வழக்கம், பழக்கத்தில் இல்லை. சரியான பதில் யதார்த்தம்னா இயல்பாக இருக்கிறது. கேஷுவலாக இருன்னு சொல்லுவோமா, இயல்பாக இருன்னு சொல்லுவோம். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. நீவு. நீவுனா என்னென்னு வரணும்? நீண்ட, நீ, நீர், நீளம். சரியான பதில் நீ. யூ, ஆங்கிலத்தில் யூன்னு சொல்லுவோம், நீன்னு வரணும். அப்போ நீவுன்னா நீன்னு அர்த்தம். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். புக்ஸ். புக்ஸ்னால் என்ன? புத்தகங்கள், அப்படி இல்லைன்னா நூல்கள்னு வரணும். கரெக்டுங்களா? புத்தகங்கள் வேற, புஸ்தகம், இந்த இஸ்ஸுங்கிறது வடமொழி சொல். புக்ஸ்னால் என்ன வரணும்? நூல்கள் தான் வரணும். வானொலினா ரேடியோ, திரைப்படம்னா சினிமா, மின்னஞ்சல்னா இமெயில். அப்போ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ நூல்கள். அடுத்த கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள். இன்டர்நெட் என்ன வரணும்? இன்டர்நெட். அடுத்து ஆன்டி கிளாக்வைஸ், இமெயில், சர்ச் இன்ஜின். இப்போது இமெயில்னால் உங்களுக்கு தெரியும் மின்னஞ்சல், அப்போ சிக்கு 2 வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. 4 3 2 1. இன்டர்நெட்னா இணையம், ஆன்டி கிளாக்வைஸ்னால் இடஞ்சுழி, கிளாக்வைஸ்னால் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக்வைஸ்னால் இடஞ்சுழி. அப்போ இமெயில்னா மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின் கலைச்சொல்லின் பொருளிலிருந்து சரியான. ஆடிட்டர் 2வது தடவை பார்க்குறோம். கணக்கர், கணக்கு எழுத்தர், பட்டய கணக்கர், பட்டய எழுத்தாளர். சரியான பதில் ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். சரிங்களா? அடுத்து அஃபிடவிட் கலைச்சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல்லை எழுதுக. சாட்டுரை, ஆணை உறுதி ஆவணம், ஆவணம் உறுதிமொழி, அதிகார ஆவணம். அஃபிடவிட் அப்படின்னா இது கோர்ட்டில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அஃபிடவிட்டில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஆணை உறுதி ஆவணம். அஃபிடவிட்னா ஆப்ஷன் பி ஆணை உறுதி ஆவணம். அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெடு. இன்டலெக்சுவல் அறிவாளர், சிம்பலிசம் ஆய்வேடு, எம்பலம் குறியீட்டியல், தீசிஸ் சின்னம். இதில் எது கரெக்டாக இருக்குது? இன்டலெக்சுவல்னா அறிவாளர், அது மட்டும்தான் கரெக்டாக பொருந்தியிருக்கு. அடுத்து இ காமர்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். மின் அணு வணிகம், பற்று, இணையதள வணிகம், மின் அணு. அப்போது ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் டி கிடையாது. ஏலையோ சீலையோ மட்டும்தான் இருக்குது. இ காமர்ஸ்னால் எலக்ட்ரானிக் காமர்ஸ். எலக்ட்ரானிக் காமர்ஸ்னால் என்ன வரணும்? மின்னணு வணிகம். எலக்ட்ரானிக்ஸ்னால் மின் அணுவியல். அப்போ எலக்ட்ரானிக் காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். அடுத்து டெபிட் கார்டு. டெபிட் கார்டுன்னு என்ன சொன்னேன்? இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறதுக்கு பேர் டெபிட் கார்டு. அப்போ அதுக்கு பேர் என்ன? பற்று அட்டை. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. காசோலை அப்படின்னா செக்கு. வரைவோலைனா அது என்னது? டிமாண்ட் டிராஃப்ட். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. டெபிட் கார்டுனா என்ன வரணும்? பற்று அட்டை. அடுத்து கலைச்சொல் அறிக. தீசிஸ்
இது ஒருத்தங்க ரிசர்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தீசிஸ் எழுதி சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ எதை சப்மிட் பண்ணுவாங்க? அவங்க ஆராய்ச்சி பண்ணதை ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஆய்வு பண்ணதை, அப்போ அது என்னவா இருக்கணும்? அது வந்து ஆய்வு செய்த அறிக்கை ஆய்வேடாக இருக்கணும். சரிங்களா? ரிஜிஸ்டர்னா தான் பதிவேடு, தீசிஸ்னா ஆய்வேடு. அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் அறிக. இந்தியன் பீனல் கோடு சட்ட வரையறை, தண்டனை சட்ட தொகுப்பு, இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு, இந்திய சட்ட தொகுப்பு. இந்தியன் பீனல் கோடுனா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி, டிராபிக்கல் ஜோன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், கோனிக்கல் ஸ்டோன். பாசன தொழில்நுட்பம், பாசனம்னாலே நீர்ப்பாசனம், இங்கே இரிகேஷனை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இரிகேஷன் அப்படின்னாலே இது வந்து விவசாய சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை, பாசன தொழில்நுட்பம். அப்போ அதை வச்சு அடிச்சிடலாம் இரிகேஷன் அப்படின்னு. அடுத்து டாக்டரேட். டாக்டரேட்னா என்ன? முனைவர் பட்டம். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டி கிடையாது. கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை, கரெக்டாக. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். அப்போ என்ன வரணும்? 3, 4, 1, 2 அதான் சரியான சீக்வன்ஸ். அடுத்து டிஜிட்டல் இணையான தமிழ்ச்சொல் என்ன? கணினிமயம், மின்னணுமயம், இணையதளம், வணிகமயம். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணுமயம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த உலகமே இப்போ டிஜிட்டல் மயம் ஆகிட்டு, கையில் காசு வச்சுருக்கோமா? இல்லை, போகிற இடத்துலலாம் செல்ஃபோனை வச்சு பே பண்ணுறோம். அதுதான் டிஜிட்டல் அப்படின்னு சொல்கிறோம், மின்னணுமயம். அடுத்தும் அதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், சரியான இணையை தேர்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி, விண்வெளி கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், நுண் தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ், புற ஊதா கதிர்கள். அப்போ எது கரெக்டு? ஸ்பேஸ்னா விண்வெளி, டெக்னாலஜினா தொழில்நுட்பம். அப்போ அதை வச்சு அடிச்சிடலாம், அது விண்வெளி தொழில்நுட்பம். கரெக்டுங்களா? அடுத்த கொஸ்டின், காஸ்மிக் ரேஸ் கலைச்சொல் அறிதல். விண்வெளி கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள். அகச்சிவப்பு கதிர்கள் வராது, ஏன்னா அதுக்கு என்ன வரணும்? இன்ஃப்ராரெட் ரேஸ்னு வரணும். புற ஊதா கதிர்கள், புற ஊதா கதிர்கள்னால் அல்ட்ரா வயலட் ரேஸ்னு வரணும். அப்போது பியும் வராது, சியும் வராது. அப்போ விண்வெளி கதிர்கள், அணுக்கதிர்கள், இந்த ரெண்டில் தான் ஆன்சர் ஒழிஞ்சிட்ருக்கு. அப்போ காஸ்மிக் அப்படின்னா விண்வெளின்னு அர்த்தம். சரிங்களா? அட்டாமிக் ரேஸ்னால் அணுக்கதிர்கள்னு வரணும். அடுத்த கொஸ்டின், வேர்ல்விண்ட் கலைச்சொல் அறிதல். நிலக்காற்று, சுழல் காற்று, கடற்காற்று, பெருங்காற்று. உங்கள் வீட்டில் வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் இருந்திருந்தால் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. வேர்ல்பூல் வாஷிங் மிஷினில் உள்ள தண்ணி பார்த்திங்களா, அது சுழல் மாதிரி வலது பக்கமாகவும் சுழலும், இடது பக்கமாகவும் சுழலும். அப்போது தண்ணி துவைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்லேயும் அது சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றும். அப்போது அதை வச்சு தான் அந்த வேர்ல்பூல்ங்கிற இதே வந்துச்சு. அப்போ இது சுழல் காற்றுங்கிறதா சரியான ஆன்சர். அப்போ வேர்ல் விண்டுனா சுழல் காற்று. அடுத்த கொஸ்டின், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தேர்க. வனவியல் ஆராய்ச்சியாளர், வனவியல் நிபுணர், வனத்துறை அலுவலர், வன பாதுகாவலர். அப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர்னு பொருள் வரணும். ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்து டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல். மொழிபெயர்ப்பு, சீர்திருத்தம், விழிப்புணர்வு, கதைப்பாடல். டிரான்ஸ்லேஷன்னாலே மொழிபெயர்ப்பு தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சீர்திருத்தம், விழிப்புணர்வு, கதைப்பாடல் இது எதுவும் வராது. அடுத்த கொஸ்டின், ரேஷ்னல். இதுதான் உங்களுக்கு சீர்திருத்தம்னு வரணும். சரிங்களா? பகுத்தறிவு, நேர்மை, தத்துவம் இது எதுவும் வராது. ரேஷ்னல்னா சீர்திருத்தம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. உருமாற்றுதல், தேர்தல், செயல்படுத்தல், படி எடுத்தல். டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? உருமாற்றுதல். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அதெல்லாம் உருமாற்றுதல். அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல். மார்ஃபீம் உருபன், ட்ரெஷரி கருவூலம், காம்பினேஷன் புணர்ச்சி, கேவ் டெம்பிள் கற்கோவில். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கேவ் டெம்பிள்னால் என்ன வரணும்? குகை கோவில்னு வரணும். கற்கோவில்னு எப்படி வரும்? மற்ற எல்லாம் கரெக்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் அறிதல். கான்சொனன்ட் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஒப்பெழுத்து, சார்பெழுத்து. கான்சொனன்ட் வவ்வல்னா உயிரெழுத்துன்னு வரணும். அப்போது கான்சொனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்துன்னு வரணும். சரிங்களா? ஓகே, ஃபைன். அடுத்து பயோடைவர்சிட்டி. உயிரியல் மண்டலம், தாவரவியல் மண்டலம், பல்லுயிர் மண்டலம், நுண்ணுயிரி மண்டலம். சரியான பதில் பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. டெபிட் கார்டுனா என்ன? பற்று அட்டை. இது கரெக்டு.
ஏன்னா இருக்கிற பணத்தை செலவு செய்கிறதுக்கு பேர் தான் டெபிட் கார்டு, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். கிரெடிட் கார்டு கடன் அட்டை, இதுவும் கரெக்டு. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இ காமர்ஸ் மின்னணு மயம். இந்த மின்னணு மயம் தான் வித்தியாசமாக இருக்குது. இ காமர்ஸ்னால் மின்னணு மயம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு, நாயுனா நாய், நாடு, நாவாய், நாக்கு. எது கரெக்டாக இருக்கும்? நாவாய். நாயுனா நாவாய்னு பொருள். அடுத்த கொஸ்டின், ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. பேச்சாற்றல், ஒற்றுமை, முழக்கம், சமத்துவம். ஈக்குவாலிட்டினா எல்லாரும் சமம், அப்போ சமத்துவம் தான் ஆன்சராக இருக்கணும். அதை வச்சு நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம். ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்து கலைச்சொற்களை அறிதல். கண்ணியம், வாய்மை, உபதேசம், கொள்கை. டாக்ட்ரின், ப்ரீச்சிங், டிக்னிட்டி, சின்சியாரிட்டி. சரியான பதில் என்ன? கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, வாய்மை அப்படிங்கிறது சின்சியாரிட்டி, உபதேசம் அப்படிங்கிறது ப்ரீச்சிங், கொள்கை அப்படிங்கிறது டாக்ட்ரின். அப்போ 3, 4, 2, 1 சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டொர்னடோ. கலைச்சொற்களை அறிதல். டொர்னடோ சூறாவளி, புயல், கடற்காற்று, சுழற்காற்று. சுழல் காற்று கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் அது வந்து வேர்ல் விண்டுன்னு வரும். சரிங்களா? அப்போ டொர்னடோனா சூறாவளின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்து சென்டென்ஸ். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சொற்றொடர், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், சொல்லாக்கம். சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர்னு வரணும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. ஒளியியல், ஃபோனாலஜி. இதழியல், மேகசின். எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி. மொழியியல், லிங்குவிஸ்டிக்ஸ். எது கரெக்டு? ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பியில் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதழியல் அப்படின்னா மேகசின் கிடையாது, அது மட்டும்தான் பொருந்தலை. அடுத்து டிஜிட்டல் ரெவல்யூஷன். சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மின் அணு புரட்சி, மின் அணு புலம், மின் வர்த்தனை, மின் அணு பயன்பாடு. ரெவல்யூஷன்னா என்ன? ரெவல்யூஷனாலே புரட்சி தான். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வரும், அதை வச்சு அடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து வாட்ஸ்அப். இது 2வது தடவை பார்க்குறோம். புலனம்னு வரணும், இணையம் கிடையாது. முகநூல்னா ஃபேஸ்புக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கல்ச்சுரல் வேல்யூஸ். பண்பாட்டு விழுமியங்கள். கேபினெட், அமைச்சரவை. ஹியூமனிசம், மனிதநேயம். பிலீஃப், நம்பிக்கை. அப்போ இதில் எது கரெக்டாக பொருந்திருக்கு? கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை, இதுதான் கரெக்டாக பொருந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிக. ஏவுகணை, ஏவு ஊர்தி, கடல் மைல், மின்னணு கருவிகள். அப்போ MILE அந்த மயிலை வச்சு தமிழில் மைல், கடல் மைல் அடிச்சிடலாமா? கடல் தூரம், அதாவது நம்ம தரையில் உள்ள தூரத்தை கிலோமீட்டர்னு சொல்கிறோமா, ஆனால் கப்பலில் போகும்போது அந்த கடல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவோம். அதை அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், லிட்ரேச்சர். இலக்கணம், இலக்கியம், பக்தி இலக்கியம், இதிகாசங்கள். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம்னு பொருள். அடுத்து காஸ்மிக் ரேஸ். விண்வெளி கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், உயிரி தொழில்நுட்பம். 2வது தடவை இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அகச்சிவப்பு கதிர்கள்னால் இன்ஃப்ராரெட் ரேஸ், புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். அப்போ காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் தான் வரணும். ஆப்ஷன் ஏ கரெக்டு. கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? ஒப்புரவு நெறி, பொது உடைமை, கடமை, தானியங்கி. சரியான பதில் பொது உடைமை, கம்யூனிசம். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல்லை பொறுத்துக. மித். மித்துனா என்ன? ஆஸ்தட்டிக்ஸ், டெர்மினாலஜி, ஆர்டிஃபேக்ட்ஸ். வலது பக்கம் அழகியல், கலைப்படைப்புகள், தொன்மம், கலைச்சொல். மித்துனா தொன்மம்னு வரும், அதாவது பழைய கதை அதெல்லாம் பேசாதீங்க அப்படிம்பாங்க. இந்த மித் அப்படின்னா அதாவது கண்ணால் பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி அவங்களுடைய அப்படியே வழி வழியாக வர்றது, அதுதான் மித்து. அதான் தொன்மம். தொன்மம்னா பழைய காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறது. அப்போ அதை வச்சு அடிச்சிடலாம். மித்துனா தொன்மம். அப்போ ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல், டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். அடுத்த கேள்வி, சரியான இணையை கண்டறிக. ரினைசன்ஸ் அழகியல், முருகியல், தொன்மம், மறுமலர்ச்சி. 10வது வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் இதை வச்சு ஒரு பாடமே உண்டு. தேசிய மறுமலர்ச்சி, நேஷ்னல் ரீனைசன்ஸ். அந்த பாடத்தை கரெக்டாக பார்த்துருந்தோன்னா இதுக்கு ஆன்சர் அடிச்சிடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. அடுத்த கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. மிசைல் ஏவுகணை, செலைன் சாயில் கலர் நிலம், காம்பினேஷன் புணர்ச்சி, சிக்கன் சூப் காய்கறி வடிசாறு.
அப்போ இதில் எது தப்பு? சிக்கன்னா காய்கறியாக வரும், வெஜிடபிள்னா தானே காய்கறி வரும். அப்போ அதை வச்சு அடிச்சிடலாமா ஆப்ஷன் டி கரெக்டுன்னு? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.